ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ராம்கி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியா vs ஆஸ்திரேலியாவோட தேர்ட் டெஸ்ட் ரிவ்யூ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சீரீஸில் என்னென்ன நடந்திருக்கு நம்ம பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஜெயிச்சிருக்காங்க. ஒரு நல்ல காம்ப்ரிஹென்சிவ் வின்னாக இருந்திருக்கு. அதே மாதிரி ஆஸ்திரேலியா ஒரு கம்பேக் கொடுத்து செகண்ட் டெஸ்ட்டில் அவங்க ஒரு மெக்னிஃபிஷன் விக்ட்ரி எடுத்திருக்காங்க இந்தியா, அதுவும் பிங்க் பாலில். இப்போ தேர்ட் டெஸ்ட்டில் வந்து இப்போ எல்லாமே லேண்ட் ஆகுது. தேர்ட் டெஸ்ட் எங்கன்னா பிரிஸ்பன் இந்த காபால் நடக்குது இந்த வாட்டி. அங்கே பார்த்தீங்கன்னா இந்தியா vs ஆஸ்திரேலியா கடைசி டைம் மீட் பண்ணப்போ ஆஸ்திரேலியாவில் அது காபாவில் தான் வந்துட்டு இந்தியா வந்துட்டு ஆஸ்திரேலியாவோட 30-year ரெக்கார்டை உடைச்சோம். காபா ஃபோர்ட்ரஸை ப்ரீச் பண்ணோம் நம்ம. ஸோ ரிஷப் பண்ட், சுப்மன் கில், புஜாரா, வாஷிங்டன் சுந்தர் இவங்க ப்ரில்லியன்ஸ்னால நம்ம ஜெயித்தோம் இந்த மேட்ச். ஸோ அது ஒரு பெரிய ட்ரெமெண்டஸ் விக்ட்ரி நமக்கு. அதில் ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் கூட ஆடி அதே காபால் தோற்றுருக்காங்க. அவங்களும் கொஞ்சம் மொமெண்டம் லூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த கிரவுண்ட்லன்னு கேட்டால் தெரில. நான் இப்போ பெரிய விக்ட்ரியோட வராங்கனால கொஞ்சம் ஒன்றும் பாசிட்டிவாக ஆடுவாங்கன்றது தான் ஒரு மாதிரி டாக்ஸ் இருக்கும். ஸோ இப்போ என்னன்னா இந்தியா vs ஆஸ்திரேலியாவோட பிளேயிங் லெவன் என்ன சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குற பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் ஒரு டேரக்டர் லைட் ரீப்ளேஸ்மெண்ட் தான். ஸ்காட் போலன் வெளில வந்துடுவார், ஜாஷ் ஹேசல்வுட் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிடுவார். ஏன்னா ஒரு மேட்ச் 50 தான் ஆடல. இந்தியா பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு சேஞ்ச் பண்ணி இந்த 2 சேஞ்ச் பண்ணுவாங்க வாய்ப்பு இருக்குது, நாட் ஷோர். ஒன்று வந்துட்டு ரவி அஸ்வின் வெளியே போய் வாஷி உள்ளே வருவார், இல்லை ஜடேஜா ஆடுவார் அந்த இடத்துல. அதே மாதிரி ஹர்ஷத் ராணா வெளியே போயிட்டு பிரசித் கிருஷ்ணா இல்லை ஆகாஷ் தீப் ஆடுவாங்க உள்ள. இந்த 2 பேரில் ஒருத்தர் வந்து ஆட வாய்ப்பு இருக்குது. இந்த 2 சேஞ்சஸ் மட்டும் தான் இருக்கும். அது தவிர பெருசாக பேட்டிங் ஆர்டர் அவங்க டிஸ்டர்ப் பண்ண விரும்ப மாட்டாங்க இந்தியாவில். அதே மாதிரி இந்த சீரீஸில் பவுலர்ஸ் டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஆஸ்திரேலியாவில் ஒரு கலெக்டிவ் எஃபர்ட் ஆஃப் பவுலர்ஸ் தான் போயிருக்கு. ஒரு மேட்ச் ஸ்டாருக்கு போட்டிருக்காரு 5 விக்கெட்னா, அடுத்தது கமின்ஸ் வந்திருக்கார், ஸ்காட் போலன் அப்படின்னு மாறி போயிட்டுருக்கு. ஸோ இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா விக்கெட் எடுக்கலை அப்படின்னா யாருமே எடுக்க முடியல. அவர் நல்லா இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா மிச்ச பவுலர்ஸும் பிச் பண்ணுறாங்க சூப்பராக. ஸோ ஜஸ்பிரீத் பும்ரா அவர் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுறாரு இந்த இந்தியன் பவுலிங் லைனப்பில். அது ஒன்று. அதே மாதிரி பவுலர்ஸ் சீரீஸாக இருக்குது, பேட்டர் சீரீஸாக இல்லை. பவுலர்ஸ் ஆர் பிச்சிங் இன் வித் பிக்கர் எக்ஸ்டென்ஸ். ஏன்னா இந்தியாவோட பேட்டிங் ஆர்டர்லேயும் பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை, ஆஸ்திரேலியாவில் பேட்டிங் ஆர்டர்லேயும் பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை. மேபி நம்ம என்ன சொல்லலாம்னா மார்னஸ் லபுஷன் 100 ஆடினார், டிராவிஸ் ஹெட் ஒரு 100 ஆடினார். இந்தியாவுக்கு வந்தீங்கன்னா விராட் கோலி 100, எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் ஒரு 100. இந்த 2 தான் இப்படி தான் இருக்குது. தவிர மற்றபடி இந்த மிடில் ஆர்டரில் பெரிய கான்ட்ரிபியூஷன் இந்தியாவுக்கும் இல்லை ஆஸ்திரேலியாவுக்கும் இல்லை. அங்கே ஸ்டீவ் ஸ்மித் பெருசாக ஆடலையும், விராட் கோலி ஒரு மேட்ச் ஒரு இன்னிங்ஸ் மட்டும் ஆடி இருக்காரு. அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த டெஸ்ட்டில் எப்படின்னா பேட்டர்ஸ் பிச் பண்ணால் மட்டும்தான் யார் இருந்தாலுமே நடக்கும் நல்லது இந்த 2 டீமுக்குமே. அதேமாதிரி இந்தியாவோட பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஒரு பிக்கர் ஸ்கோர் போட்டே ஆகணும். அந்த வாட்டி போட்டால் வந்து நம்ம ஜெயிக்க முடியும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் இந்தியா விக்கெட் கொடுத்துட்றோம். செகண்ட் இன்னிங்ஸில் திருப்பியும் நம்ம இதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நல்ல ஸ்கோர் கொடுத்தாலுமே அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஆடுறதுக்கு. ஸோ இந்த பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் இந்த தேர்ட் டெஸ்ட்டுக்கு அப்படின்னு நான் பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் ஆப்வியஸாக பேட் கமின்ஸுக்கு காபாவில் சரியான ரெக்கார்டு இருக்குது, சரியான ரெக்கார்டு வச்சுருக்காரு, பவுலிங் ஆவரேஜ் வச்சுருக்காரு காபாவில் மட்டுமே. அதே மாதிரி இந்தியாவுக்கு வந்தீங்க அப்படின்னு இடத்துல பார்த்தா ரிஷப் பண்ட் ஃபார் ஷோர். அதே மாதிரி எக்ஸ் ஃபேக்டர் பிளேயருன்ட்டு நிதிஷ்குமார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த அடுத்த வர மேட்ச்சுக்கு அவர் லோடோட ஆடலாம் அப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. தொடர்ந்து 4 மேட்சாக 40, 30, 40 அந்த நல்லா ஆடிட்டு இருக்காரு. நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. நம்ம அதான் இந்த மேட்ச் ஒரு நல்ல ஒரு சீரீஸ்க்கு ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்ல இன்னும் பூஸ்ட் கொடுக்கும் 4th டெஸ்ட் 5th டெஸ்ட்டுக்கு யார் ஜெயிக்கிறத பொறுத்து. அதான் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் யார் ஃபைனல்ஸ் ஆட போகிறா எல்லாமே போக போகுது. இதில் அவ்வளோதான் இந்த சீரீஸ் பற்றி. ஸோ இத்துடன் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ராம்கி. நன்றி, வணக்கம்.